தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாகவும் தற்போது இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இளைஞர்களை கவரும் வகையில் பிரபலம் அடைந்துட்டு வராரு பிரதீப் ரங்கராஜன் அவர்கள். இவர் நடித்த சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படத்தை நயன்தாரா மற்றும் லலித்குமார் இணைந்து தயாரித்திருந்தாங்க. இந்த படத்தை விக்னேஷ் தான் இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் பிரதீப்போடு இணைந்து முதல் முறையாக கீர்த்தி செட்டி நடித்திருந்தாங்க. கீர்த்தி செட்டி தெலுங்குல பார்த்தீங்கன்னா பிரபலமானவர். தற்போது தமிழில் அறிமுகமாயிருக்கார். முதல் முறையாக பிரதீப் ரங்கராஜன் இருக்கு. ஏற்கனவே பல திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் பிரதீப் ரங்கராஜனோட முதல் முறையாக அறிமுகமாயிருக்காரு. மேலும் வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா நடித்திருக்காங்க. கௌரவ வேடத்தில் பார்த்தீங்கன்னா சீமான், கௌரி கே கிஷான், ஷாரா, மாளவிகா, யோகி பாபா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. ராக்ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைத்தும் இருக்கார். பெரிதும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த எல்ஐகே திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்திருந்தாலும் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை பெற்றுட்டு வருதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இதுவரைக்கும் 60.8 கோடி வசூலித்திருக்கு. கிட்டத்தட்ட 61 கோடி வரைக்கும் வசூலித்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 35 கோடிக்கு மேலே வசூலித்திருப்பதாக தகவல்களும் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகி தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் மொத்தமாக உலக அளவில் 60.8 கோடி, அதாவது 61 கோடியும், தமிழ்நாட்டில் 35 கோடியும் வசூலித்திருக்கு. கூடிய விரைவில் 100 கோடி கிளப்பில் இணைமான்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து தான் பார்க்கணும் இந்த திரைப்படம் கூடிய விரைவில் ஒரு நாட்களில் 100 கோடி கிளப்பில் இணைமா அப்படின்றதையும். மேலும் தமிழ் சினிமா இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் சினிமா சேனலை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.